எங்கட மூளைக்கு தானே ஐட வெயிட் 1 கிலோ 700 கிராம் 1 கிலோ 700 கிராம் இந்த 1 கிலோ 700 கிராம் உடைய ஒரு வெயிட் உடைய ஒரு பொருளை நீங்க தலையில வச்சு பாருங்க மிச்ச நேரம் வைக்கல பாரமாயிக்கும் இல்லையா ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட தலையுளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான் சுமந்து கொண்டிருக்கிறோம் யாராவது மூளை பாரமாயிக்குது சொல்றோமா 2002க்கு முன்னால அதாவது நிறைய பேர் நிறைய கருத்து சொன்னாங்க சைனால ஒரு இடம் டர்க்கில ஒரு இடம் இதுதான் உலகத்திலே மிக அதாவது நடு சென்டர் என்னாங்க முழு உலகத்தையும் ஆனா 2002க்கு போறோம் நாசாக்கள் மெஷர் பண்ணிட்டு கடைசியா முடிவுக்கு வந்தாங்க முழு உலகத்துடைய சென்டர் காபத்துல்லா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய நெஞ்சோட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெஞ்ச ஒட்டுது அதுக்கு பின்னால ஓதல் வருது மேலான சகோதரர்களே இமாம்கள் பேசுவாங்க இது இந்த ஹதீஸ்க்கு கீழால நாங்க ஒருத்தருக்கு படிச்சு கொடுக்கிறோம் அதாவது ஆதாபு தஅல்லும் வ தஅலீம் னு சொல்லுவாங்க எப்படி படிக்கிறது எப்படி படிச்சு கொடுக்கிறேன் நாங்க யார்ட்ட படிக்கிறோமோ அவரை பத்தி எங்கட உள்ளத்துல நல்லெண்ணம் இருந்தா அவரை படிச்சு கொடுக்கிறது எங்கட உள்ளத்துல இறங்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்ஷாஅல்லாஹ் பயானுக்கு வந்திருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நெருக்கமாக இருங்க முன்னால பின்னால வரக்கூடியவங்களுக்கு தொழுகிறதுக்கும் லேசாக இருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام الأتمان الأكملان الأطهران على سيدنا وحبيبنا وشفيعنا وذخرنا ومولانا محمد النبي الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صدق الله العظيم கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே மேலான சகோதர சகோதரிகளே தாய்மார்களே பெரியார்களே உலமாக்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அனுப்பின நபிமார்கள்ல இறுதியாக அனுப்பிய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகள் சம்பந்தமான ஒரு பயான் தொடருடைய நிகழ்ச்சி இந்த பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அல்ஹம்துலில்லாஹ் பொதுவாக ரபீஉல் அவ்வல் மாதம் வந்தாலே எல்லா இடங்கள்லையும் முழு உலகத்திலேயும் எல்லா நாடுகள்லையும் முன்னைய காலங்களை விட இந்த மீடியாவோட வளர்ச்சி இருக்கிறதுனால எங்களுக்கு அடிக்கடி பார்த்து கொள்ளலாம் முன்னைய காலங்களை விட மாஷா அல்லான்னு சொல்லி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராக்கள் அவர்களுடைய வரலாறுகள் அவர்களை பற்றிய தனி தலைப்புகள் ஒவ்வொரு தலைப்புகள் கொடுத்து இன்றைக்கு முழு உலகத்திலேயும் பேசப்படுது நிறைய நாடுகளில் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு இலங்கையை பொறுத்தவரையில் முந்தி நாங்கள் எங்களுக்கு தெரியும் மீலாது விழா போட்டி வைப்பாங்க சின்ன காலத்தில் அது என்ன காரணம் அந்த மீலாது விழா போட்டியை வச்சு அந்த சின்ன வயசில் எங்களுக்கு ஏதாவது பரிசு கிடைக்கணும் ஏதாவது கிஃப்ட் கிடைக்கணும் மேடையில் ஏறி நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கணும் அது எங்களுக்கு ஒரு பெருமை எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதன் நோக்கம் என்ன என்று சொன்னால் அந்த பள்ளி போர்டால் செய்கிற நோக்கம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றிய மாலுமாத்துகள் இன்ஃபர்மேஷன் அவருடைய வரலாறை சின்ன வயசுலேருந்து நாங்கள் படிச்சுட்டு வரணும் தெரியணும் என்றது தான் என்னுடைய பிரதானமான நோக்கம் மாஷா அல்லாஹ் இன்றைக்கு அது அல்லாஹ்வுடைய கிருபையால் பள்ளி வாயில்கள் இந்த 12 நாட்கள் தொடர்ச்சியாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சாவளி குறைஷி வம்சம் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்ஷா அல்லாஹ் கடைசியில் இன்ஷா அல்லாஹ் அவர்களை பற்றி நான் சொல்கிறேன் ஒரு அழகான பைத் ஒன்று படிக்கிறாங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வர்ணனை அதில் ஒரு இடத்துல ஒரு அதாவது பாவிக்கிறாங்க எப்படி என்று சொன்னா அந்த பைத்துடைய ஒரு துண்டு வலம் துஹ்சர் ஃபதாயிலுஹு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஃபதாயில்களை சிறப்புகளை இவ்வளவு தான் என்று சொல்லலாம் இவ்வளவு தான் என்று சொல்லி முடிக்கலாம் அவ்வளவு சிறப்புகள் இருக்குது எப்படி எடுத்தாலும் அவங்களோட வாழ்க்கையில
ஒரு துண்டு துண்டா தலைப்புகள் எடுத்தாலும் பல 100 தலைப்புகள் எடுக்கலாம் அவங்களோட வாழ்க்கையில. உலகத்துல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாதிரி நேசிக்கப்பட்ட ஒரு மனிதர் உலகத்துல வரலாறுலே தோன்றல்ல. வேற எந்த மதத்திலேயோ மார்க்கத்திலேயோ இவங்கள மாதிரி அந்நியவர்கள் கூட இது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த மாசம் என்று அவர்கள் கூட விளங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு முழு உலகத்திலேயும் எங்களோட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி பேசப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். அதே அடிப்படையில இந்த பள்ளி வாயல்லையும் ஏற்பாடு செஞ்சிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இதை ஒன்றை சாதிக்கிறேன்னு சொன்னா முதலாவது ஊர் ஜமாத்தினருடைய பெரியோர் ஒத்துழைப்பு தேவை. உங்களோட கோஆர்டினேஷன் கட்டாயம் தேவை. நீங்க கோஆர்டினேட் பண்ணினா தான் இப்படியான நிகழ்ச்சிகள் என்ன செய்யலாம், தொடர்ந்து செய்யலாம். இரண்டாவது பள்ளியுடைய போர்டு மாஷா அல்லாஹ் பல வாரங்களுக்கு முன்னாலே கான்டாக்ட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய ஹஸ்ரத்மார்கள் தலைப்புகளை சாய்ஸ் பண்ணி இதை பத்தி ஃபிக்ர் பண்ணி இதால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன தெரியுமா? மௌத்துக்கு பின்னால எங்களோட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி விளங்கி நாங்கள் செய்யக்கூடிய அமல்களுடைய கூலி அவங்களுக்கு கிடைக்கும். ஊர் ஜமாத்தினராக உங்களுக்கும் கிடைக்கும். நீங்க ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க, அவங்க ஏற்பாடு செய்யறாங்க, பள்ளியில ஊழியம் செய்யக்கூடியவங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து மாஷா அல்லாஹ் இப்படியான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறது மிச்சம் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா ஆயிக்குது. அல்லாஹ் தஆலா அதே போல எங்களோட பிறை டிவியினர் சகோதரர்களும் வந்திருக்கிறாங்க, மாஷால இதை ஒளிபரப்பு செய்யறாங்க. அவர்களுக்கும் இந்த ஊர் ஜமாத்தினருக்கும் இந்த போர்டுக்கும் அதே போல இங்கே ஊழியம் செய்யக்கூடிய ஹஸ்ரத்மார்கள் மற்றவர்கள் ஏனியவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இதனுடைய பரிபூர்ண கூலியை கபூல் செஞ்சு ஈருலகத்திலையும் அல்லாஹ் தஆலா இதனுடைய நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தருள்வானாக. ஆரம்பத்தில் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றதோட இரண்டாவது விஷயம், எங்களுக்கு தரப்பட்ட தலைப்பு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தை பற்றி பேச சொன்னாங்க. இரண்டாவது 2 பகுதிகள் அறிஞர்களுக்கு மத்தியில் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய கருத்துக்கள். அன்பான சகோதரர்களே, 2 தலைப்பு. நுபுவத் என்று எடுத்துக்கொண்டு சொன்னா நுபுவத்துல பல பகுதிகள் இருக்குது. நுபுவத்திலே பல பகுதிகள் இருக்குது. அதிலே பல தலைப்புகள் எடுக்கலாம். அதில் ஒரு பகுதியான பரக்கத், நுபுவத்துடைய பரக்கத்தை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் நான் பேச போறேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் எங்களுக்கு நிறைய நிஅமத்துகளை தந்திருக்கிறார், நிறைய நிஅமத்துகள். அதை எங்களுக்கு என்ன செய்யலாது, இவ்வளவு தான் இவ்வளவு தான் நிஅமத் என்று 1 2 3 4 என்று நீங்க கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகினாலும் உங்களுக்கு கவுண்ட் பண்ணலாம். அவ்வளவு நிஅமத்துகள் அல்லாஹ் தந்திருக்கிறார். எந்த அளவுக்கு நாங்கள் பெருசு அங்கே போக தேவையில்லை. எங்களுடைய உடம்புடைய அமைப்பு வத்தீன் சூரா ஓதுறோம். அஹ்ஸனுல் ஹாலிகீன் யாரு? சிறந்த அழகான படைப்பாளர் அல்லாஹ் படைச்சிக்கிறார். இதை சாதாரணமாக எடுத்துக்கோங்க. எங்களோட மூளையை இதை சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் வாரன். ஏன் சொல்றேன்டா, எங்களோட மூளைக்கு தானே ஐட வெயிட் 1 கிலோ 700 கிராம். 1 கிலோ 700 கிராம். இந்த 1 கிலோ 700 கிராம் உடைய ஒரு வெயிட்டுடைய ஒரு பொருளை நீங்க தலையில வச்சு பாருங்க, மிச்ச நேரம் வைக்கலாம், பாரமாய்க்கும் இல்லையா? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட தலையுளுக்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார். சுமந்து கொண்டிருக்கிறோம். யாராவது மூளை பாரமாய்க்குது சொல்றோமா? யாரும் சொல்றல்ல. ஏனென்று அல்லாஹ் தஆலா செரிப்ரோஸ்பைனல் என்று சொல்லக்கூடிய ஒரு திரவம், அந்த திரவத்தால இந்த மூளையை கவர் பண்ணிக்கிறார். நீங்க செரிப்ரோஸ்பைனல் என்று சொல்லி நீங்க அந்த பிசிக்ஸ் இதுல கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, அது அந்த திரவத்துடைய அந்த போட்டோஸ் வரும். மேலான சகோதரர்களே, அதான் பிசிக்ஸ்ல சொல்லுவாங்க திரவம் திண்மம் திரவம் மீதானே. இந்த திரவத்துல ஒரு பொருளை போட்டுன்னு சொன்னா அந்த திரவத்துக்கு ஏத்த மாதிரி அதனுடைய வெயிட் மாறுமா. பொருள் அதாவது 1 கிலோ 700 கிராம் எங்களோட மூளைக்கு இந்த திரவத்தோட கவர் பண்ணப்பட்டிருக்குது. திரவத்தோட கவர் பண்ணப்பட்ட பொருள் 1 கிலோ 700 கிராம் உடைய வெயிட் 50 கிராமா மாறுது. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு? 50 கிராமா மாறுது. அதனால எங்களோட தலையில என்னது விளங்குது இல்லை, இவ்வளவு ஒரு வெயிட் ஒன்று நாங்க சுமந்து கொண்டிருக்கிறோம். எப்ப சுஜூத் செய்யறோமோ, சுஜூத்ல இருந்து நாங்க வாரோமோ, இந்த நேரத்துல அந்த திரவம் ஆடுது. ஒரு மசாஜ் ஒன்று கொடுக்குறோம். எதுக்கு? மூளைக்கு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா 5 நேரம் வச்சுக்கிறான் ஒரு மசாஜ். அது ஆடக்கூடிய நேரத்துல உடல் ரீதியான ஆரோக்கியத்தை எங்களுக்கு தருது. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அஹ்ஸனுல் ஹாலிகீன். அங்க போக தேவையில்ல, எங்கட தலையில இருக்கிறத ஃபிக்ர் பண்ணினாலே போதும். சுப்ஹானல்லாஹ்.
அதனால் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஒஃபி அன்ஃபுசிக்கும், உங்களோட உடம்பை பத்தி சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அதனால அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை 1 2 3 இப்படி கவுண்ட் பண்ண இயலா. இப்படியான நிஅமத்துகள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த மிகப்பெரிய ஒரு நிஅமத்தான் ஹாத்தமுன் நபியீன். யாரு? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல பிறக்க முன்னாலேயே அந்த நுபுவத்துடைய பரக்கத்தை மக்களுக்கு காட்டினான். பிறந்து நுபுவத்தை கொடுக்க முன்னாலேயும் பரக்கத்தை காட்டினான். நுபுவத் கிடைச்ச பிறவும் பரக்கத்தை அல்லாஹ் தஆலா காட்டினான். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆயின பிறவும் அந்த நுபுவத்துடைய பரக்கத்தை நாங்க இன்றைக்கும் அடைஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கும் நாங்க என்ன செய்யறோம்? அந்த நுபுவத்துடைய பரக்கத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிறக்க முன்னால 571ஆம் ஆண்டு ஆமுல் ஃபீல் என்று சொல்லுவோம், யானையுடைய அந்த ஓர் நடந்த அந்த ஆண்டு. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிக புனிதமான 3 மஸ்ஜிதுகள் தான். அந்த மஸ்ஜிதுக்காக நீங்க இங்கிருந்து லியாஸ் போட்வேலிருந்து ரெடியாவே உம்ராவுக்கு மதீனாவுக்கோ அல்லது காபத்துல்லாவுக்கோ அல்லது மஸ்ஜிதுல் அக்ஸாவோ நீங்க பார்க்கறதுக்கு ரெடியாவே வெளியாகிறதுல இருந்து பெய்த்து நீங்க வீட்டுக்கு திரும்பி வார வரைக்கும் முழு பாதையும் முழு அவங்களோட பயணத்திலையும் எல்லாம் நன்மை எழுதி கொண்டே தண்ணிப்பான். அப்படியான 3 மஸ்ஜித். அதுல 2 இஸ்லாமியர்களாகிய எங்களிடத்துல இருக்குது. ஒன்றுக்காக போராடுறாங்க இல்லையா? எங்களுக்கு தெரியும், போராடுறாங்க. கடைசியாக இது ரபியுல் அவ்வல் மாசம் ஆரம்பிச்சிக்குது. போன ரபியுல் அவ்வல் மாசம் ஆரம்பிச்ச கஸாவுடைய போர் இன்ஷா அல்லாஹ் நான் பின்னால ஒரு சின்ன ஒரு விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றேன். இன்னும் தொடர்ந்து கிட்டத்தட்ட 11 மாசம் கம்ப்ளீட் ஆகியும் இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. நிச்சயமாக அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமியர்களுடைய கையில கொடுப்பான். அது வரைக்கும் இஸ்லாமிய தலைவர்கள் கோழைகளாகத்தான் நிற்பாங்க. இது ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இப்படியான 3 மஸ்ஜிதுல முதலாவது அல்லாஹு தஆலா உலகத்தை படைக்க 2000 வருஷத்துக்கு முன்னாலே படைச்சது கஅபத்துல்லாஹ். இந்த கஅபத்துல்லாஹ் படைச்சிட்டு அல்லாஹு தஆலா முழு பூமியையும் விரிக்கிறான். கஅபத்துல்லாஹ்க்கு பல பெயர்கள். உம்முல் குரா அதுல ஒரு பெயர். உம்முல் குரான் கிராமங்களின் தாய் என்று சொல்றோம். என்ன? பிள்ளைகளுடைய அடிப்படை தாய். தாயின் மூலமாக அல்லாஹ் தஆலா உலகத்துல பிள்ளைகளை அதாவது வெளியாக்குறான். அதனால அடிப்படை தாய். மேலான சகோதரர்களே, பூமிகளுடைய கிராமங்களுடைய தாய் தான் கஅபத்துல்லாஹ். இதனால தான் 2002க்கு முன்னால அதாவது நிறைய பேர் நிறைய கருத்து சொன்னாங்க. சைனால ஒரு இடம், டர்க்கில ஒரு இடம், இது தான் உலகத்திலே மிக அதாவது நடு சென்டர் என்னாங்க முழு உலகத்தையும். ஆனா 2002க்கு போறோம் நாசாக்கள் மெஷர் பண்ணிட்டு கடைசியா முடிவுக்கு வந்தாங்க முழு உலகத்துடைய சென்டர் கஅபத்துல்லாஹ். முழு உலகத்துடைய சென்டர் கஅபத்துல்லாஹ். மேலான சகோதரர்களே, இதை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார். இதை இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகாக தன்னுடைய தஃப்சீர்ல பேசுறாங்க. மேலான சகோதரர்களே, இந்த கஅபத்துல்லாஹ் அப்துல் முத்தலிபுடைய காலத்துல, அதாவது அப்ரஹா மன்னர் கேள்விப்பட்டிருப்போம், யமன்ல ஒரு ஆலயம் உண்டு கஅபத்துல்லாஹ் கெட்டேக்கா. கஅபத்துல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஆலயம். உலகத்தை படைக்க முன்னாலே அல்லாஹ் படைச்சேன்னு சொன்னா எல்லா நபிமார்களும் ஹஜ் செஞ்ச அந்த கஅபத்துல்லாஹ் தரிசிச்சுக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு ஹிஸ்டரிகள் நான் இதுக்கு முன்னாலே பேசியிருப்பேன். இந்த ஹுத்பால இதுக்கு முன்னாலே ஒரு தலைப்புல பேசியிருக்கேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தஆலா இலங்கைக்கு சரந்தி என்ன ஜபலே ஆதம் இங்க இறக்கி இங்கிருந்து ஹஜ்ஜ ஆதமும் மாஷியம் மினல் ஹிந்த், இந்தியால இருந்து நடைபாதையாக ஹஜ்ஜிக்கு போனாங்க. யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். மாஷியம் மினல் ஹிந்த் என்ன ஹிந்துடைய இந்தியாவுடைய ஒரு பகுதியாக இருந்தே தான் சரந்தீப் என்ன ஸ்ரீலங்கா. இது தெளிவாக வருது. அந்த வரலாறுகள் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. போறாங்க சில்க் ரூட்டால. எங்க போறாங்க? சவுதிக்கு. சுவர்க்கத்துல இருந்து அல்லாஹ் இறக்கின உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இங்கேயும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை எங்க இறக்கினான்? ஜித்தால. ஜித்தான்ற ஐடா அசில் பேர் ஜத்தா. என்ன ஜத்தாண்ட என்ன பாட்டி அம்மையார். அது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அங்க இறக்கினதுனால 2 பேரும் மீட் ஆகிற இடம் எங்க? அரஃபா. அரஃபா என்ன? இன்ட்ரடக்ஷன். நான் அவங்களை அறிமுகப்படுத்தி அவங்க என்னை அறிமுகப்படுத்துறேன். இது 2 பேரும் உலகத்தில் இறக்கப்பட்ட போற அறிமுகமான இடம் அரஃபா. அரஃபாவுடைய இடம். மேலான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு ஒரு சிறப்பை வச்சுக்கிற இந்த கஅபத்துல்லாஹ்வுக்கு
இதை இடிக்கிறதுக்கு இப்ப யமன்ல கெட்டியாச்சு யார் அப்ராமன்னர். இப்ப அங்க இருக்கக்கூடிய அரபிகள் என்ன செஞ்சாங்க, காபத்துல்லா கெட்டக்காவா கெட்டுறீங்க, பெய்த்து சிறுநீர் கழிச்சாங்க. இதுல அப்ரா கெட்டின ஆலயத்துள்ளுக்க கோவத்தால யானை படையை ரெடி பண்ணி கொண்டு காபத்துல்லாக்கு வார உடைக்கிறது. எதை ஏண்ட ஆலயத்தை சிறுநீர் கழிச்சு கேவலப்படுத்தின மாதிரி நான் காபத்துல்லா கேவலப்படுத்துறேன் யானை படையோட வந்தவர் அப்துல் முத்தலிப்ட ஈக்கக்கூடிய ஒட்டகங்கள் எல்லாம் களவாண்டிட்டு போனாரு. அப்துல் முத்தலிப் என்னது பேச வாரார் யாரோட, அப்ராஹிம் மன்னரோட. பேச வரக்கூடிய நேரத்தில் அப்ராஹிம் மன்னர் நினைச்சாரு, இவர் பேச வார என்ன தெரியுமா, என்ன சப்ஜெக்ட் தெரியுமா, காபத்துல்லா இடிக்க வேணாம், நாங்கள் உங்களோட ஆலயத்துக்கு நாங்கள் ஒரு சப்போர்ட் வந்து தாரோம். வந்த உடனே சொன்னாரு, ஏண்ட 200 ஒட்டகத்தை உங்களோட ஆட்கள் களவெடுத்துட்டாங்க, அதை திருப்பிதாங்க. அவர் சொன்னார், அப்ராஹ்மணன் சொன்னாரு, நான் நினைச்சேன் நீங்க இந்த காபத்துல்லா இடிக்க வந்திருக்கிறோம், ஓர் பண்ண வந்திருக்கிறோம், இதை பத்தி பேச வந்திருப்பீங்கன்னு நினைச்சா நீங்க உங்களோட ஒட்டகத்தை பத்தி பேசுறீங்களே. அம்மல் இபுலு லி என்ன, அம்மல் இபுலு ஃபலி என்ன, ஒட்டகமேண்ட ஏண்டது, ஒட்டகமேண்டது. அம்மல் பைத் ஃபலஹு ரப்புன் யஹ்மீஹி, காபத்துல்லா அது ஏண்ட இல்லை, அது அல்லாஹ் தஆலா இருக்கிறான். நீங்க அந்த முஷ்ரிக்கீன்களும் அல்லாஹ் நம்பி இருந்தாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை ஏற்றுக்கொள்ளாதனால தான் காஃபிர்களாக மாறினாங்க. அந்த பைத்துல்லாஹ்க்கு ஒரு ரப்பி இருக்கிறான், அவன் பார்த்துக்கொள்வான். நீங்க ஏண்ட ஒட்டகத்தை தந்துடுங்க, நீங்க அதை அங்க அல்லாஹ்வோட பார்த்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு வராங்க. இப்ப காபத்துல்லாவை நோக்கி யானைப்பட போகுது, யானைகள் திரும்புது, காபத்துல்லாக்கு போகாம யமன் சைடுக்கு திரும்புது. கஷ்டப்பட்டு திருப்பி உட்கார வச்சு உட்கார்ந்த உடனே காபத்துல்லா இடிக்க போவே கிடைக்கல. அல்லாஹ் தஆலா பறவைகள் அனுப்புறான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அந்த சூறாவை நாம் ஓதுறோம். அபாபில், அபாபில் பறவையோட பேர் இல்ல, நிறைய பேர் சொல்றது அபாபில் என்ற பறவை அபாபில் என்றா கூட்டம் கூட்டமாக அனுப்பினான். அந்த பேர் சொல்லப்படல. ஒரு விதமான பறவை, ஒட்டகம் மாதிரி கழுத்து. இந்த பறவைகளை 3 கல்ல கொடுத்து அல்லாஹ் அனுப்புறான். சுடப்பட்ட கற்கள் போட்ட உடனே எதிரிகளுடைய உடம்புல விழுந்த உடனே குடல் எல்லாம் கிழிச்சு கொண்டு போச்சு. அல்லாஹ் பாதுகாத்தான் எதை, காபத்துல்லாவை. இது நடந்து இப்ப அஸ்ஹாபுல் ஃபீல் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா கொண்டு போட்டான். இப்ப சரியா 50 நாள்ல இன்னொரு அதிசயம் நடக்குது. என்ன, ஆமினா நாயகி அவங்களோட ஈக்கிறவங்க தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, பின்னால் இஸ்லாத்துக்கு வராங்க. அவங்க யாரு, உஸ்மான் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தாய். இவங்க அந்த விலாதத்தின் புல்ல கிடைக்கக்கூடிய நேரத்தில் பார்க்குறாங்க, இவங்களுக்கு ஒரு நோவும் இல்லை. யாருக்கு, ஆமினா நாயகி ஒரு நோவும் இல்லை, லேசா கிடைச்சிட்டு. கிடைச்ச உடனே பார்க்குறாங்க வானத்தை, வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஏதோ கீழே வார மாதிரி விளங்கிட்டு. இப்போ பார்த்தாங்க, இதுல ஏதோ ஒரு அதிசயம் ஈக்குது, ஏதோ ஒரு பரக்கத்து ஈக்குது. சுப்ஹானல்லாஹ். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க நிறைய விஷயங்களுக்கு நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன், இந்த தலைப்பை டச் பண்ணி கொண்டே போகணும். அதனால மேலான சகோதரர்களே, இப்ப கிடைக்கிறாங்க. கிடைச்சப்பறம் ஹலீமா நாயகி அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு அரபிகள்கிட்ட, புல்ல கிடைச்சா பவாதி, அதாவது நாட்டு சைடுக்கு புல்லையில அனுப்பி நல்ல பாலை கொடுத்து எடுத்து என்ன செய்யறது, டவுன் சைடுக்கு எடுத்துக்கொள்றேன். இந்த காலத்திலையும் எங்கட சாப்பாடையும் விட நாடு சைடுகளில் போனேன்னு சொன்னா அவங்கள்ட நிறைய, இன்றைக்கு நாங்க கரப்பிஞ்சாவா இருந்தாலும் வாங்க தவணும், அவங்களுக்கு மரம் நீக்குது. இதை மாதிரி எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள நிறைய டிஃப்ரெண்ட்கள் இருக்குது. அவங்க நேச்சுரலா மரக்கறிகள் அதை எடுத்து இதை மாதிரி சவுதிலேயும் அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. எப்படி அவங்க நேச்சுரல் சாப்பிடுவாங்க எங்க அந்த காலத்துல. இங்க டவுன்ல இருக்கக்கூடிய கேபிட்டல்ல இருக்கக்கூடிய பெண்களை விட அந்த பிரதேசங்கள்ல, அதாவது நாட்டு பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாங்க. அதனால அனுப்புவாங்க பிள்ளைகள், அப்படி ஒரு பழக்கம். இப்ப அனுப்பக்கூடிய நேரத்தில் எல்லா பிள்ளைகளும் வச்சுக்க, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுக்கி நிறைய பிள்ளைகளை வச்சுக்குது, யாரை எடுத்துட்டு போறா. ஆனா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பால் ஊட்டுறதுக்கு கொடுக்குற கூலி குறவு, அதனால யாரும் எடுக்க வரல. மற்ற பிள்ளைகள் எல்லாம் பணக்கார பிள்ளை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. கடைசியாக மொல்ல 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 ஒரு கோவேரி கழுதையில யார் வராங்க, பனு சாதினர் வராங்க. ஹலீமா நாயகி புல்லையில தூக்கி கொண்டு வராங்க. அவங்களுக்கும் பசி, புல்லை மலர்ந்து கொண்டு வருது, பால் இல்லை. அப்படி வந்த உடனே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் நீக்கிறாங்க. தூக்கினதோட வரலாறுகள் எழுவுறாங்க, பால் இல்லாத ஹலீமா நாயகிக்கு எப்படி இந்த தண்ணி ஊத்தால வருமோ அத மாதிரி பால் சுரக்க ஆரம்பிக்குது. வந்த கோவேரி கழுத மெலிஞ்ச கழுத முன்னுக்கால பாக்குறாங்க, கொளுத்து கொண்டு போகுது.
ஏறுறாங்க. எல்லா கோத்திரத்தையும் தாண்டி கொண்டு கிராஸ் பண்ணி கொண்டு போகுது ஸ்பீடா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அங்கே ஒரு நுபுவத்துடைய பரக்கத்தை காட்டினான். அதுக்கு பின்னால கொண்டு போய் 2 வருஷம் தான் அவங்களோட லிமிட். 2 வருஷத்தோட மறுபடியும் கொண்டாந்து கொடுக்கணும். மறுபடியும் ஹலீமா நாயகி கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. யார? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. ஏன்? அவ்வளோ இறக்கம். வந்து ஆமினா நாயகியோட பேசுறாங்க. ஒத்துக்கொள்ளல, பேசி சரி கொண்டு போங்கன்னு சொல்லி மறுபடியும் கொடுத்தாங்க. மறுபடியும் கொண்டு போறாங்க. கொண்டு போய் 5 வயசு வரைக்கும் ஹலீமா நாயகியோட இருக்கிறாங்க. 5 வயசுல ஒரு நாள் வெளியே பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கீழே படுக்க போட்டு நெஞ்ச பிளந்து அவங்க கொண்டு வந்த தங்க தட்டுல வச்சு ஜம்சம ஊத்தி நெஞ்ச வெளியெடுத்து கழுவி மறுபடியும் ஒரு மைண்ட் ஆபரேஷன் நடக்குது. இதை கண்ட பிள்ளைகள் கது குத்தில முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதை யாரோ கொண்டுட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயத்துல ஓடி போன உடனே ஹலீமா நாயகிக்கு விளங்கிச்சு, ஏதோ இந்த பிள்ளைக்கு பின்னால ஏதோ பெரிய ஒரு அதிசயம் மீகுது. பயத்துல கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 2 தடவை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆபரேஷன் நடந்துச்சு. ஒன்று 5 வயசுல, 2வது மேராஜுக்கு போக முன்னால. மேலான சகோதரிகளே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் பேசக்கூடிய நேரத்தில் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பாத்திக்கிறேன் அஸர தாலிகல் மஹீத். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த இடத்துல ஆபரேஷன் செஞ்ச அந்த அடையாளத்தை நான் என் கண்ணால பார்த்திருக்கிறேன். மேலான சகோதரிகளே, அதுக்கு பின்னால நுபுவத்துடைய பரக்கத். 6 வயசுல தாய் வஃபாத் ஆகுறாங்க. 8 வயசுல அப்துல் முத்தலிப். அதுக்கு பின்னால 8 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் அபூ தாலிபுடைய பராமரிப்புல வளர்றாங்க. எத்தனை வருஷம்? 42 வருஷம். இதுல அல்லாஹ்க்கு நாங்க நன்றி செலுத்தணும். என்ன தெரியுமா? 42 வருஷம் தீனுக்காக சப்போர்ட் பண்ணி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாத்து, முஷ்ரிக்கீன்கள்ட்ட இருந்து பாதுகாத்து, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குவாரண்டைன் பண்ணி சாப்பாடு கொடுக்காம இந்த நேரத்துல கூட இவங்க ஹெல்ப் பண்ணின அபூ தாலிப்க்கு அல்லாஹ் கொடுக்காத கலிமாவுடைய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்க்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும். கியாமத் நாள்ல ஒரே ஒருத்தர்ட முஷ்ரிக்கீன்களுக்கு ஷஃபாத் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஷஃபாத்தே இல்லை. என்ன செஞ்சாலும் ஷஃபாத் சரி வராது. ஆனா ஒருத்தருக்கு அதாபு குறைக்கப்படும். அது அபூ தாலிப்க்கு மட்டும். எப்படி அதாபு தெரியுமா? இந்த கரண்டை காலுக்கு கீழால நெருப்பு ஊத்தப்படும். அந்த கரண்டை காலுக்கு கீழால ஊத்தப்படுற கரண்டை காலுக்கு மேலே வராது. யகலி மின்ஹு உம்மு திமாகிஹி, மூளை கரைஞ்சு கொண்டு போகும். சுப்ஹானல்லாஹ். கரண்டை காலுக்கு கீழே முழு உடம்புல மூத்தின எப்படி இருக்கு? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா ஏதோ எங்களுக்கு தீனுல் இஸ்லாத்தை தந்து நாங்க ஒரு ஈச்ச பழத்துடைய அறவாசிய சதக்கா செஞ்சாலும் நரகத்துல இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். அவ்வளவு புனிதமான ஒரு தீன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். மௌத்து வரைக்கும் இந்த கலிமாவோட வாழ்ற பாக்கியம் தாரதே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ரஹ்மத். அல்லாஹ் தஆலா மௌத்து வரைக்கும் இந்த கலிமாவோட வாழ்ந்து அதே கலிமாவை சொன்ன வண்ணமாக இவ்வுலகை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அதுக்கு பின்னால் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40 வயசு 35 வயசுல நுபுவத்துடைய பரக்கத்தை பாருங்க. ஒரு பெரிய ஒரு வெள்ளம் வருது எங்க மக்கால. காபத்துல்லாஹ் இடிச்சு கொண்டு போய்த்துட்டு இப்ப மறுபடியும் புனர் நிர்மாணம் செய்யப்படுது. ஹஜருல் அஸ்வத் கல், சுவர்க்கத்துடைய கல் யார் வைக்கிறது? ஒவ்வொரு கபீலாவுடைய தலைவர்களும் சண்டை. எங்கட கபீலாக்கு அந்த சிறப்பு, ஒவ்வொருத்தர் எங்கட கபீலாக்கு இந்த சிறப்பு. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர முன்னால இவ சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ரைட், கடைசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இந்த காபத்துல்லாவுடைய வாசலால யார் உள்ளுக்க வாராங்களோ அவருடைய கையால எடுத்து வைப்போம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35 வயசு வாராங்க. உடனே சொன்னாங்க, எல்லாரும் கண்ட உடனே ஹாதல் அமீன், ஒரு நம்பிக்கையானவர், சாதிர், உண்மையான மனிதர், எல்லாம் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டாங்க. பாருங்க அல்லாஹ் தஆலா உள்ளத்துல எப்படி போட்டிக்கிறான். உடனே வந்தாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து கையால வைக்கல. என்ன சொன்னாங்க? ஒரு புடவையை விரிங்க, ஒவ்வொரு கபீலாக்குடைய தலைவரும் பிடிங்க, அதுல ஹஜருல் அஸ்வத் கல்ல வச்சு அதுல வச்சு அப்படி கொண்டு போய் காபத்துல்லாஹ்ல ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால முபாரக்கான கையால ஃபிக்ஸ் பண்ணாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அதுக்கு பின்னால 40வது வயசு. இப்ப ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அடிக்கடி தனியாக ஈக்கிறது விருப்பமா இருந்துச்சு. ஹுப்பிப இலைஹில் ஹலா, தனியாக ஈக்கிறது தனிமையில. இப்ப கார் ஹிராக்கு போறாங்க. நீண்ட சரித்திரம் சுருக்கமா இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டு போறேன், கொடுக்கப்பட்ட நேரத்துல முடிஞ்சு கொண்டு போகுது. இப்ப கார் ஹிரால ஈக்கிறாங்க.
இந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. கண்ட உடனே பயந்துட்டாங்க. முதலாவது தடவை காண்றாங்களே, பயந்த உடனே ஓதுங்கன்றாங்க, ஓதல்ல, அணைச்சு கொள்றாங்க, அதுக்கு பின்னால ஓத சொல்றாங்க, ஓதல் வருது. இந்த ஹதீஸை பத்தி பேசக்கூடிய இமாம்கள் சொல்லுவாங்க, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஆனகா செய்றாங்க. என்னது? முஆனகா செய்றாங்க. செஞ்சிட்டு விட்டாங்க. சதுர் என்ன, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய நெஞ்சோட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நெஞ்ச ஒட்டுது. அதுக்கு பின்னால ஓதல் வருது. மேலான் சகோதரர்களே, இமாம்கள் பேசுவாங்க, இது இந்த ஹதீஸ்க்கு கீழால நாங்க ஒருத்தருக்கு படிச்சு கொடுக்குறோம். அதாவது ஆதாபு தஅல்லும் வ தஅலீம்னு சொல்லுவாங்க. எப்படி படிக்கிறது, எப்படி படிச்சு கொடுக்குறேன். நாங்க யார்கிட்ட படிக்கிறோமோ அவரை பத்தி எங்கட உள்ளத்துல நல்லெண்ணம் இருந்தா அவரை படிச்சு கொடுக்கறது எங்கட உள்ளத்துல இறங்கும். ஏன், ரெண்டு பேரோட உள்ளமும் தூய்மையா இருந்துச்சு, அல்லாஹ் தஆலா ஓத வச்சான். அதுக்கு பின்னால ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இக்ரா சூராவுடைய ஆரம்பம் ஓதிட்டு அப்படி வாராங்க, நடுங்கி நடுங்கி வாராங்க. அதுக்கு பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் தோண்டி சொல்றாங்க, அன்னக ரசூலுல்லாஹி ஹக்கா, நுபுவத் கொடுக்கப்படுது. 3 தடவை சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வால அனுப்பப்பட்ட ரசூல். மறுபடியும் பயம் கூடிட்டு, ஏற்கனவே பயந்து மறுபடியும் பயம் கூடுது, நடுங்கி 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 போறாங்க. யார்கிட்ட போறாங்க? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட. ஜம்மிலூனி, போத்துங்க என்னைய போத்துங்க, நடுக்கமாயிக்குது, பயமாயிக்குது, போத்துறாங்க. 1வது போத்தினதோட கொஞ்சம் பயம் குறைஞ்சிட்டு கேட்டாங்க, என்ன நடந்துச்சு? நடந்ததை சொன்னாங்க. வரக்கத் இப்னு நௌஃபல் தன்னுடைய சாச்சாவுடைய மகன் ஹதீஜா நாயகியுடைய கூட்டி போறாங்க. ஏன், அவருக்கு தௌராத் இஞ்சில படிச்சிருந்தாரு. உடனே பார்த்து இந்த நிகழ்வை பார்த்த உடனே சொன்னாரு, உங்கள்கிட்ட வந்திருக்கிறவரு இதுக்கு முன்னால நபிமார்கள்ட்ட வந்த அதே தூதுவர் தான் நல்லா உங்கள்கிட்ட அனுப்பிக்கிறான், நீங்க கடைசி நபி என்று சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இதுக்கு பின்னால தான் உங்களுக்கு மிகப்பெரிய வேலை ஒன்று அல்லாஹ் தஆலா தர போறான். நீங்க உங்களுடைய தாவத்தை கொடுப்பீங்க, சொல்லுவீங்க, உங்களோட கூட்டமே உங்களை விரட்டுவாங்க. கேட்டாங்க, என்னைய விரட்டுவாங்களா? ஓ, விரட்டுவாங்க, நீங்க விரட்டப்படுவீங்க. அந்த நாளையில நான் ஹயாத்தோட இருந்தா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா ஹயாத்தோட இருக்கல. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அதுக்கு பின்னால் நுபுவத் ஆரம்பிக்கப்படுது. இந்த நுபுவத்துடைய பரக்கத் இந்த அளவுக்கு என்று சொன்னா, நுபுவத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் 3 கட்டத்தில் தாவத் நடக்குது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, எங்களோட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னால் உள்ள வரலாறு இன்ஷா அல்லாஹ் பின்னால வரக்கூடிய தலைப்புகள்ல சொல்லுவாங்க. இந்த நுபுவத்துடைய பிறக்க முன்னால, பிறந்ததோட பிறக்க முன், அதாவது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் கொடுக்கப்பட்ட பிறகு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஏனைய நபிமார்களை விட நுபுவத்துடைய பரக்கத்தை விட என்றா 2 இருக்குது. அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட நுபுவத், அந்த நுபுவத்தின் மூலமாக உம்மத்துகளாகிய உம்மத்தே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய எங்களுக்கு கிடைச்ச நியமத். அது இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக சொல்றேன். முதலாவது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன நியமத் கொடுக்கப்பட்டுச்சு? அபூ சஅத் அன்-நைசாபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாபுல எழுதுறாங்க, ஷரஃபுல் முஸ்தஃபா, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியமும் கௌரவமும். அதுல சொல்றாங்க, ஏனைய நபிமார்களை விட எங்கட ஹபீபுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் பிரத்யேகமாக 60 நியமத்தை கொடுத்திருக்கிறார். 60 சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். உலகத்துல கொடுத்த 7ஐயும் மறுமையில கொடுக்க போற 3ஐயும் இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். ஒட்டுமொத்தமாக 10. உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த நிஅமத், முதலாவது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜவாமிஉல் கலிம கொடுத்திருக்கிறார். ஜவாமிஉல் கலிம் என்றா ஒரு வார்த்தை பேசினா பல கருத்துக்கள் அதுள்ளுக்கு இருக்கும். பல கருத்துக்கள். உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகள். இன்னைக்கு உலகத்துல நாங்க மாஷா அல்லாஹ் வியாபாரம் செய்கிறோம், தொழில் செய்கிறோம், அதோட நாங்க எங்களுடைய அமல்களை செஞ்சு கொள்றோம். மேலான சகோதரர்களே, இன்றைக்கு மனிதனுடைய மனுஷன் நிம்மதியை இழக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணங்கள் ஒன்று என்ன தெரியுமா? எங்களை விட மேல உள்ளவங்களை பார்க்கிறேன். எங்கள்கிட்ட ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்குதா, கார்ல போறவரை பார்க்கிறேன். நாங்க எங்களுக்கு இப்படி ஒன்று இல்லையே, அன்ன பிரச்சனை ஸ்டார்ட். என்ன செய்யறோம்? ஹலாலா சம்பாரிச்ச நீங்க ஷோ அப் காட்டப்போ என்ன வரும்? ஹராத்து கையை வைக்க வரும், வட்டில கையை வைக்க வரும். ஏன்? மனிதனுடைய அந்த எண்ணங்கள் அப்படி மாறுது. மேலான சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை பாருங்க. நாங்க இதை விளங்கினா நிம்மதியுடைய பேசிக்கே அதுதான். என்ன? உங்களுக்கு மேல உள்ளவரை பார்க்க வேணாம். என்ன?
உங்களுக்கு மேல உள்ளவரை பார்க்க வேணாம், உங்களுக்கு கீழே உள்ளவரை பாருங்க. உங்களுக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் இருக்கா, மோட்டர் சைக்கிளே இல்லாத ஒருத்தரை பாருங்க. அல்லாஹ்ட நியமத்துக்கு நீங்க நன்றி செலுத்துவீங்க. நீங்க நடந்து போறீங்களா, ஒண்ணுமே இல்லை வாகனம், கால் இல்லாதவங்களை பாருங்க, அல்லாஹ்ட நியமத்துக்கு நன்றி செலுத்துவீங்க. எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தைகள், சுப்ஹானல்லாஹ். மேலாண் சகோதரர்களே, அது மட்டுமல்ல, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த ஹதீஸ் கியாமத் நாள் வரைக்கும் பொருந்தும். சாதாரணமாக எடுத்துக்கொண்டா ஜும்மாவுடைய நாள் இல்லையா, ஹுத்பாக்கு நாங்கள் வாரோம், மாஷா அல்லாஹ். முன்னைய காலங்களை விட ஒரு சேஞ்ச் உண்டாவைக்கு இந்த சோசியல் மீடியாக்கள் வந்த போறோம், இந்த ஸ்மார்ட் போன்ஸ்கள் உலகத்துல அறிமுகமாயின போறோம், பெரிய ஒரு சேஞ்ச் நொண்டு. ஸ்மார்ட் போன்ஸ் வந்த போறோம், மாஷா அல்லாஹ். நிறைய டெவலப்மெண்ட் இருந்தாலும் முன்னேற்றங்கள் இருந்தாலும் ரெண்டு விஷயத்துல மனிதன் பாதிக்கப்படுறான். ஒன்று, தனிமையில பாவம் செய்யறதுக்கு தூண்டுது, தனிமையில இல்லையா. அடுத்தது, உள்ள பாவங்கள் எல்லாமே செகண்ட் கணக்கில். சாதாரணமா எடுத்துக்கொண்ட முன்னே காலங்கள்ல எல்லாரும் ஒன்று சேர்ந்தாத்தான் மற்றவங்களை பத்தி இறைச்சியை தின்றே, மற்றவங்களை கைபத்தை கதைக்கிறே. இன்றைக்கு அப்படியெல்லாம் சேரெல்லாம் தேவையில்ல, வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜை ஷேர் பண்ணா போதும், அண்ணன் நீங்க அடுத்தவருடைய இறைச்சி சாப்பிட்டாச்சு. பாவம் குயிக்க நடக்குது இன்னைக்கு. மேலாண் சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு என்ன சொல்ல வாரண்டா, அந்த காலத்துல இதை மாதிரி மாஷால்லா ஃபேன் போட்டு, காப்பட் போட்டு, அழகாக ஏசி போட்டு, இப்படி எல்லாம் மீக்கல் அந்த பள்ளிவாசல்கள் எப்படி இருந்துச்சு? ஈச்ச ஓலையால செய்யப்பட்டது, ஈச்ச மரங்களால செய்யப்பட்டது. மழை பெஞ்சா பிலால் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, சல்லூ ஃபீ ரிஹாலிக்கும், வீட்டுல தொழுந்து கொள்ளுங்க, இங்க சேராக இருக்குது, இங்க வந்த உடுப்பெல்லாம் நாசமா பெய்திரும், அதனால வீட்டுல தொழுந்து கொள்ளுங்க. மேலாண் அந்த காலத்துல மணல் தானே, சஹாபாக்கள் அவங்களும் மனுஷன் தானே. கொத்துபா நடக்கக்கூடிய நேரத்துல இப்படி இந்த கல்லை கொஞ்சம் மங்களங்களை ஆக்குறத ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டாங்க. உடனே சொன்னாங்க, மன் மஸ்ஸல் ஹஸா ஃபகத் லகா. என்ன, யாரு கல் அங்கலைங்களை பிடிச்சி அங்கலைங்களை ஆக்குறீங்களோ ஜும்மாட நன்மை இல்லாம பெய்திடும். மேலாண் சகோதரர்களே, என்ன சொல்ல வாரேன்னா, ஜவாமிஉல் கலீம் என்ற எண்ணெய் நிறைய மீனிங்க்கு தானே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு. அந்த காலத்துல சொன்னது இந்த காலத்துல எடுத்துக்கொண்டா கோச்சு கொள்ளவானாம். நிறைய வாலிபர்கள் அந்த கல்லுக்கு பதிலா போனை கின்றாங்க. தெரியும், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் எவ்வளவு ஒரு ஆழமான வார்த்தை. அந்த காலத்துல கல்லு ட்ரெண்டா, இன்றைக்கு எப்படி ஸ்மார்ட் போன் வடிவத்துல மெசேஜை பாக்குறேன். ஜும்மாட நன்மை இல்லாம போகும். என்னத்துக்கு உதாரணம் சொல்றேன்டா, ஜும்மால அப்படி செஞ்சிடவானா நன்மையை இழந்துடுவீங்க. அந்த காலத்துல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு பொருந்தது, சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒரு ஹதீஸ்ட ஆழத்தை தண்ணி ஒரு தலைப்புல பேசலாம். இரண்டாவது, முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த நிஅமத் ஜவாமிஉல் கலீம். இரண்டாவது, நுஸிர்து பிர்ருஅப் மஸீரத ஷஹர். என்ன, நான் யுத்தத்துக்காக வெளியாகினால் ஒரு மாசமேக்கு எதிரிகளோட சண்டை பிடிக்க, ஒரு மாசத்துக்கு முன்னாலே எதிரிகளுடைய உள்ளத்துல எல்லாம் பயத்தை போட்டுருவான், நடுங்கும். வரப்போறாங்களே, சண்டை பிடிக்க போறாங்களே, யுத்தத்துக்காக வாராங்களே. மூணாவது, எனக்கு பூமியில எங்க ஓணும் என்றாலும் சுத்தமான இடத்துல தொலையிடும். பள்ளியில மட்டுமில்ல, ஒரு பாதையில எங்களுக்கு ஒரு இடம் கிடைக்குது, இடம் சுத்தமா அங்க தொலையிலும். ஏனென்றா இதுக்கு முன்னால உள்ள நபிமார்களுடைய காலத்துல அவங்க எங்க தொழணும், எங்க தொழுகைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிக்கோ அங்க மட்டும்தான் தொழணும், அப்பதான் கபூல் ஆகும். அல்லாஹ் தாலா எங்களுக்கு சுப்ஹானல்லாஹ், நாங்க எங்க போனாலும், ஒரு கிரவுண்ட்ல போனாலும், எங்க போனாலும் அல்லாஹ் தாலா அந்த இடத்தை தொழுறதுக்கு பரிசுத்தமாக ஆக்கி தந்திருக்கிறான். அது மட்டும் அதுள்ளுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. இதுக்கு முன்னால எந்த சமுதாயத்துக்கும் தயமத்துடைய பாக்கியம் கொடுக்கப்படல. எங்களுக்கு தண்ணி இல்லாட்டி தயமம் மண்ணால தயமம் செஞ்சு தொழக்கூடிய பாக்கியத்தால் எங்களுக்கு தந்திருக்கிறான். இது நுபுவத்துடைய பரக்கத். நாலாவது, என்ன, கனிமத் அல்லாஹ் தாலா எனக்கு ஹலால் ஆக்கி தந்திருக்கிறான் கனிமத்தை. மேலாண் சகோதரர்களே, எப்படி என்று சொன்னா, ஏக்கு முன்னால வலம் தஹில்ல, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏக்கு முன்னால எந்த சமுதாயத்துக்கும் யுத்தம் செஞ்சு வெற்றி பெற்றா கனிமத் கிடைச்சு அது ஹலால் இல்ல. எப்படி இருந்துச்சு எங்களுக்கு தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆரம்ப 2 மகன்மார்கள் ஹாபில் காபில், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த ஹாபில் காபில் 2 பேரும் ஒரு சதகா செய்றாங்க. எப்படி சதகா? ஃபத்துகுபில மின் அஹதிஹிமா, ஹாபிலுடைய சதகாவை அல்லாஹ் கபூல் செஞ்சான், காபிலுடைய சதகாவை அல்லாஹ் கபூல் செய்யல. எப்படி கபூல் செஞ்சான் இல்லைன்றதை எப்படி அடையாளம் காண்றேன்?
வைப்பாங்க முன்னுக்க. வானத்துல இருந்து ஒரு நெருப்பு வந்து அதை தின்னுட்டு போய்த்துடும். திண்டுட்டு போனா அந்த சதகா கபூல் ஆவிட்டு அடையாளம். இப்ப ஹாபில்ல சதகா கபூல் ஆயின உடனே ஹாபிலுக்கு கோபம் வந்துட்டு பொறாம வந்துட்டு அவரை கொலை செய்யறாரு. கொலை செஞ்சதன் பின்னால அடக்கம் செய்யற அந்த தஃபுனுடைய அந்த முறைய அல்லாஹ் தஆலா எப்படி அடக்கம் செய்யணும் என்றதை 2 காக்காவை அனுப்பி அல்லாஹ் தஆலா கற்பிக்கிறார். முதலாவது மையத்தை உலகத்துல, முதலாவது கொலை. இதனாலதான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை சொன்னாங்க, உலகத்துல கியாமத் நாள் வரைக்கும் என்னென்ன கொலை நடக்குதோ அதனுடைய ஒரு பாவத்துடைய பகுதி இந்த காபிலுக்கு போய் சேர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, பாவத்துக்கு யாரும் பழக்கிட வேணாம், வழிகாட்டிட வேணாம். நீங்க ஒருத்தரை பழக்கிட்டு மௌத்தா போன அல்லாஹ் பாதுகாக்கணும். அவரோட பாவம் உங்களோட கபருக்கு வந்து கொண்டிருக்கும். அவர் மூலமா யார் யாரெல்லாம் போறாங்களோ எல்லாத்தோட பாவம் ஒட்டுமொத்த பாவம் வரும். அதனால அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நன்மையை சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுக்காட்டி பாவத்துக்கு பழக்கிட வேணாம், பாவத்துக்கு பழக்கிட வேணாம். அதனால மேலான சகோதரர்களே, இத மாதிரி யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவரும் பனு இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி. உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய எண்ணிக்கை 1,24,000. அதுல ரசூல்மார்களுடைய எண்ணிக்கை 310 அல்லது 313, 2 ரிவாயத் வந்திருக்குது. இறக்கப்பட்ட வேதங்களுடைய எண்ணிக்கை 4. அன்பான இஸ்லாமிய உறவுகள், அது இல்லாம அல்லாஹ் தஆலா சுஹுஃபுகளை அல்லாஹ் தஆலா இறக்கிக்கிறார். இல்ல பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா, பனு இஸ்ரவேலர்கள் எங்களுக்கு தெரியும் இல்லையா, யூதர்களும் நசாராக்களுக்கும் சொல்ற பேர் தான் என்னது, பனு இஸ்ராயில். இஸ்ராயில் இஸ்ராயிலுடைய சந்ததியினர், கோத்திரம், பிச்சலங்கள். இஸ்ராயில் என்றா யாரு? நபீனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யார் இஸ்ராயில் என்றா? நபீனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர். இன்னைக்கு உலகத்துல 195 நாடுகளுக்கு ஒரே ஒரு நாட்டுக்கு தான் ஒரு நபியோட பேர் வைக்க வேண்டிய. எந்த நாடு? இஸ்ரேல். ஒரே ஒரு நபி. இஸ்ராயல் என்ன கருத்து? அபுதுல்லா. அன்பான இஸ்லாமியர்கள், அவங்களோட பிச்சலங்கள் தான் இவர்கள். இந்த வம்சா வலிக்கு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள்ல 10 பேரை தவிர மற்ற எல்லா நபிமார்களையும் பனு இஸ்ரவேலர்கள்ல தான் அனுப்பிக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அவங்கள சீர்திருத்துறதுக்கு அவ்வளவு உள்ளம் மோசமானவர்கள். கல் ஹிஜாரத்தி அவ் அஷது கஸ்வா, கல்ல விட மோசமானவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த பனு இஸ்ரவேலர்கள் அனுப்பப்பட்ட ஒரு நபி தான் நபீனா யூஷா அலைஹிஸ்ஸலாம். யூஷா இப்னு நூன், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட ஹதீர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்க போறாங்களே அவர்கள். இவங்க என்ன ஒரு யுத்தத்துக்காக அல்லாஹ் தஆலா போர் சொல்றான், யுத்தம் செய்ய போறாங்க. முதலாவது சொல்றாங்க, என்னையோட யுத்தத்துக்கு 3 பேர் வரக்கூடாது. ஒன்று, கல்யாணம் முடிச்சு இன்னமும் தன்னுடைய மனைவியோட சேராதவர்கள் வரவானான். அங்க போனப்புறம் இந்த யோசனையில தான் நீப்பீங்க, அதனால வரக்கூடாது. 2வது, ஊட்ட கெட்டி கூரைய போடல, அங்க வரவானாம், யுத்தம் செய்ய வரவானாம். கூரையுடைய யோசனையிலே இருப்பீங்க, யுத்தம் செய்ய மாட்டீங்க. 3வது, உங்களுக்கு ஒரு ஒட்டகமிக்கு, அந்த ஒட்டகத்துக்கு புல்ல கிடைக்குது, குட்டி போடைக்குது, குட்டி போடுற அண்ணா கொள்ள வரவானாம். வந்தோடனே குட்டி போட்டுச்சா இல்லையா, அது செத்துச்சா இல்லையான்னு யோசனையில இருப்பீங்க. ஆனா இந்த 3 கூட்டமே என்னோட யுத்தம் செய்ய வரக்கூடாது என்று சொல்லிட்டு மற்றவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க. மேலாண் சகோதரர்களே, அங்க போனா யுத்தத்துடைய வெள்ளிக்கிழமை யுத்தம் நடக்குது. வெள்ளிக்கிழமை யுத்தம் நடக்குது. இந்த பனு இஸ்ரவேலர்கள்ல பாருங்க எப்படி என்றா, அசர் முடிஞ்சு சனிக்கிழமையுடைய மகரிப் ஆரம்பிச்சா யுத்தம் செய்யறது ஹராமாக்கப்பட்டுச்சு. அப்ப யுத்தம் வெல்லவும் என்ன செய்யணும், மகரிப்க்கு முன்னால யுத்தத்தை முடிக்கவும் ஓடும். இப்ப யோசிக்கிறாங்க, உடனே பார்த்து சூரியனை பார்த்து சொல்றாங்க, அந்தி மக்மூரா, அல்லாஹ்வால ஏவப்பட்டவன் நீ. யாரு? சூரியனை பார்த்து அல்லாஹ் உனக்கு ஏவிக்கிறான். அதனால வான மக்மூர், அல்லாஹ் எனக்கும் யுத்தம் செய்யறதுக்கு அல்லாஹ் எனக்கு வஹி அறிவிச்சிக்கிறான். அதனால அல்லாஹும்ம ஹ்பிஸ்ஹா, கொஞ்சம் சூரியனை மறைக்காம மறைய விடாம கொஞ்சம் வச்சுக்கோ ரப்பே என்று துவா கேட்கிறாங்க. உலகத்திலேயே சூரியன் லேட்டாவி மறைஞ்சதுன்னு சொன்னா நபீனா யூஷா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான். அப்படியே நிக்குது, யுத்தம் செய்யறாங்க, யுத்தம் செஞ்ச உடனே வெற்றி பெறாங்க. அதுக்கு பின்னால சூரியன் மறையுது. மறைஞ்ச உடனே என்ன செய்யணும், கிடைச்ச கனிமத்தை எல்லாமே ஹலாலே, எங்களுக்கு தான் ஹலால், எல்லா கனிமத்தையும் முன்னுக்கு கொண்டாந்து வைக்கணும். இந்த கனிமத் கபூல் ஆகிச்சா இல்லையான்றது எப்படி அடையாளம்? வானத்துல இருந்து அதே நெருப்பு வந்து தின்னுட்டு போய்த்திடும். இப்ப கனிமத்தெல்லாம் வச்சுக்கிறாங்க, வச்சுட்டு பாக்குறாங்க, வானத்துல இருந்து நெருப்பு வந்து திங்காம போய்த்துட்டு
உடனே சொன்னாங்க, இன்ன ஃபீக்கும் குலூல், உங்களை யாரோ மோசடி செஞ்சுக்கிறீங்க, உங்களை யாரோ மோசடி செஞ்சுக்கிறீங்க, அதனால கனிமத்தை களவாண்டிக்கிறீங்க, கனிமத்தை எடுத்த கனிமத்தை கொண்டாந்து வைங்க. பார்க்குறாங்க, கொண்டு வரமா இல்லை. உடனே சொன்னாங்க, ஒவ்வொரு கபீலால தலைவர்களும் வந்து என்னையோட என்ன செய்யணும், கையில உடன்படிக்கை செய்யணும், கையில உடன்படிக்கை செய்யணும். வந்து வைக்கக்கூடிய நேரத்தில் 3 கபீலாக்களுடைய தலைவருடைய கை யூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கையோட ஒட்டிட்டு சொன்னாங்க, உங்கள தான் இருக்கிறார் ஆட்கள். உடனே ஏற்றுக்கொண்டாங்க. அதாவது மாட்டுடைய தலைய மாதிரி ஒரு தங்கத்துடைய அளவை களவாண்டினதை கொண்டு வந்து வச்சதோட வானத்துல இருந்து வந்த நெருப்பு எல்லாத்தையும் தின்னுட்டு போய்த்துட்டு இப்ப அவங்களுடைய கனிமத் கபூல் ஆகிட்டு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நாங்கள் யுத்தம் செஞ்சு வெற்றி பெற்றால் அதால கிடைக்கக்கூடிய கனிமத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறார். இப்படி நிறைய சிறப்புகள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழு உம்மத்துக்கும் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் ஒவ்வொரு இன்னார்ஸல நூஹனிலா கௌமிஹி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து அவங்களுடைய கூட்டத்துக்கு, வைலா ஆதி நஹாம் ஹூதா, அதாவது மூதா அலைஹிஸ்ஸலாம் ஆத் கூட்டத்துக்கு, வைலா சமூத் அஹாஹும் சாலிஹா, சமூத் கூட்டத்துக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தஆலா அனுப்புகிறான். இப்படி குறிப்பிட்ட நபிமார்கள் அவங்களோட கூட்டத்துக்கு தான். ஆனால் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கொள்ள இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், முழு உலகத்தாருக்கும் ரஹ்மத். நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாலும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்தில் ஒத்தராத்தான் வருவார், நபியாக அல்ல. மேலான சகோதரர்களே, அவ்வளோ அல்லாஹ் தஆலா. அது மட்டுமல்ல, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு ஒரு துவா தரப்பட்டீங்க. ஒவ்வொரு நபிமாருக்கும் உலகத்துல கேட்டா உடனே கபூல் ஆகும். எல்லா நபிமார்களும் அவசரப்பட்டு கேட்டுட்டாங்க. நான் கேட்கல, அந்த துவாவை நான் கேட்கல. ஏண்ட உம்மத்துல யார் யாரெல்லாம் கலிமா சொன்னாங்களோ, ஷிருக்கு வைக்காம மௌத்தா போறவங்களுக்கு கியாமத் நாள்ல யா அல்லாஹ் இவங்க நரகத்துக்கு அனுப்பாதே என்று மஹ்ஷர் மைதானத்துல பரிந்துரை செய்யறதுக்காக அந்த துவா வச்சிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அவ்வளோ ஒரு விசேஷமான துவாவை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்காம வச்சிருக்கிறாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அதாவது ஷஹீதாக்கப்பட்டாங்க தெரியும், ஆனாலும் கேட்கல. யால இவங்களை காப்பாத்துன்னு கேட்டிருந்தா அல்லாஹ் காப்பாத்திப்பான். ஆனா அந்த துவாவை பாவிக்கல. ஏன்? உம்மத்தோட இரக்கமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அது மட்டுமல்ல, 7வது சிறப்பு, கடைசி நபி, உலகத்துல கடைசியாக அனுப்பப்பட்ட நபி. கியாமத் நாள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன சய்யிது வலதி ஆதம் யௌமல் கியாமா, கியாமத் நாள்ல இந்த மனித சமுதாயத்துடைய எல்லாருக்கும் தலைவர் நான் தான். வலா ஃபக்ர, பெருமைக்கு சொல்லல, நான் தான். நுபுவத்துடைய பரக்கத்தை பாருங்க. நான் தான். 2வது சூர் ஊதப்பட்ட உடனே கபர்ல இருந்து நான் தான் முதலாவது எழுப்பாட்டப்படுவேன். அதுக்கு பின்னால தான் மத்த மக்கள் எல்லாம் எந்தெந்த நிலைமையில மௌத்தா போனாங்களோ அந்தந்த நிலைமையோடு எழுப்பாட்டப்படுவாங்க. நான் தான் முதலாவது பரிந்துரை செய்வேன். என்னுடைய பரிந்துரையை தான் அல்லாஹ் தஆலா முதலாவதாக கபூல் செய்வார். நபிமார்கள் அந்த கியாமத் நாள்ல மஹ்ஷர் மைதானத்தில் அங்க இங்கே ஓடுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து ஓடுவாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய இப்ராஹிம், கடைசியாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நபிமார்களும் சொல்லுவாங்க, லஸ்து லஹா, அந்த பாக்கியம் எங்களுக்கு இல்ல, உங்களோட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபிட்ட போங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுஜூத்ல புழுவாங்க. அதுக்கு பின்னால தான் அல்லாஹ் தஆலா அந்த கியாமத் நாளுடைய நிறைய மக்கள், அதாவது சூரியனை தலைக்கு மேல கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கும், செஞ்ச பாவத்தால வேறு தைலை மூழ்கிப்பாங்க. இந்த நிலைமையை அல்லாஹ் சீராக்குவான். எப்ப ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத்ல விழுந்தாங்களோ அதோட அல்லாஹ் தஆலா நிலைமையை சீராக்கி அதுக்கு பின்னால கேள்வி கணக்கு அல்லாஹ் தஆலா ஆரம்பிப்பான். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அப்படியான உம்மத்தாக எங்களுக்கு நிறைய 100க்கும் மேற்பட்ட சிறப்புகளை கையில உண்டு. என்ன தெரியுமா? கியாமத் நாள்ல சுவர்க்கவாதிகள்ல அறவாசி பேர் எங்களுடைய இந்த உம்மத்தே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துல தான் நிற்போம். மத்த அறவாசி இதுக்கு முன்னால வந்த நபிமார்களுடைய கூட்டம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மட்டுமல்ல, இஷாவுடைய தொழுகை தொழுந்தோமே, இதுக்கு முன்னால எந்த நபிமார்களுடைய உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுக்காத ஒரு பிரத்யேகமான தொழுகை இஷாவுடைய தொழுகை. பாதி இரவு நின்று வணங்கின தொழுகை. சூரத்துல் பக்ரால கடைசி என்ன ஓதுறோம்? ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா வஅக்தானா, யா அல்லாஹ் எங்களுக்கு தெரியாம மறந்து செஞ்ச பாவத்தால் எங்களை குற்றம் பிடிச்சிடாதே. இந்த ஆயத்துக்கு தானே சூரா பக்ராவுடைய கடைசி ஆயத். இது எங்க இருந்து எடுக்கப்பட்ட ஆயத் தெரியுமா? அல்லாஹ் இறக்கின ஆயத் தெரியுமா? ரப்புடைய அரசுடைய கீழால இருக்கக்கூடிய அந்த புதையல்ல இருந்து அல்லாஹ் தஆலா இறக்கின ஆயத். வேற யாருக்கும் கொடுக்கல, எங்களுக்கு தான் தந்திருக்கிறான். சிராத் என்ற பாலத்தை முதலாவது நாங்க தான் கடப்போம். மேலான் ஒரு இப்படி நிறைய சிறப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். இது எல்லாமே நுபுவத்துடைய
பரக்கத். அதனால் அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இதுதான் நுபுவத்து என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த நுபுவத்துடைய பரக்கத்தை பற்றி தான் நான் இப்போ பேசினேன். ரெண்டாவது விஷயம், நேரம் போயிட்டு இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக சொல்லிக்கொள்கிறேன். அதனால் அன்பான இஸ்லாமிய உறவுகள், எங்களுக்கு தெரியும், அதாவது உலகத்தில் தோன்றின அதாவது நிறைய அறிஞர்கள், இஸ்லாமியர்கள், இஸ்லாம் அல்லாதவர்கள், நிறைய பேர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி புகழாரம் பேசிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நுபுவத்துக்கு, அதாவது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட புகழ்ந்த அந்த வரலாறு எடுத்துக்கொண்டா நிறைய லிஸ்ட் எடுத்து சொல்லலாம். நீங்களும் வாசிப்பீங்க. அந்நிய இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இமாம்கள் புகழ்ந்தது ஒரு சைட். அதை நான் ஆரம்பத்தில் சொன்ன இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, லம் துஹ்ஸர் ஃபதாயிலுஹு, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறப்பை சொல்லலாம், இதோட முடிக்கலாம். அவ்வளோ சிறப்புகள் இருக்குது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அது இல்லாமல் நிறைய பேர், எங்களுக்கு தெரியும், இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக போராடின மகாத்மா காந்தி, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 6 விஷயங்கள் இருந்துச்சு. என்னது? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 6 விஷயங்கள் இருந்துச்சு. அந்த 6 விஷயங்களால தான் முழு உலக மக்களுடைய உள்ளத்திலேயும் இடம் பிடிச்சாரு. அதுல முதலாவது கடினமான எளிமை, கஷ்டத்தோட இந்த தாவத்தை செஞ்சாங்க. ரெண்டாவது முழுமையான செயல்திறன், ஒன்று எப்படி செய்யணும் என்ற அந்த திறனுடைய, இது ஒவ்வொன்றை விளங்கப்படுத்துறேன்னா நேரம் பெய்திடும். அதாவது செயல்திறன் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். எவ்வளவு எளிமைன்னு சொன்னா, சில நேரம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழுகிறாங்க, உட்கார்ந்து தொழுகிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த நேரத்துல கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் உட்கார்ந்து தொழுகிறீங்க? பசியாக இருக்குது அபூ ஹுரைராவே. சுப்ஹானல்லாஹ், பசியில உட்கார்ந்து தொழுகிறேன். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்திக்கிறானா? காத்தமுன் நபியீன். அல்லாஹ் நினைச்சா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா கையேந்தினா உஹது மலை கூட தங்கமா மாறிக்கும். ஆனா உட்கார்ந்து தொழுகிறாங்க பசியின் காரணமா. அபூ அய்யூப் அல் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீட்டுக்கு பசியால போறாங்க, சாப்பிடுறாங்க, பசியோட சாப்பிடுறாங்க. சாப்பிடுற அந்த ஈச்சப்பழத்தை பத்தியும் கியாமத் நாள்ல கேட்கப்படும் என்று சொன்னாங்க. அப்ப எங்கள்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேள்வி கேட்ட எப்படி சுப்ஹானல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய நியமத்தை பத்தி அல்லாஹ் தஆலா கேட்டா. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அது மட்டுமல்ல, சஹாபாக்களை இவங்க நேசிச்சதும் சஹாபாக்கள் இவர்களை நேசித்ததும் மூணாவது. நாலாவது துணிச்சல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய. அஞ்சாவது அச்சமின்மை, பயப்படல்ல. ஆறாவது அல்லாஹ்ட மேல பூர்த்தியான நம்பிக்கை. இந்த 6 விஷயங்களால தான் முழு உலகத்துடைய மக்களுடைய உள்ளத்துல இடம் பெற்றாங்க. சைக்காலஜில சொல்லுவாங்க எப்படின்னா, ஒருத்தரை பார்க்காம அவரை நேசிக்கலாம், ஆனா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விஷயத்துல அது சரி வராது. நாங்க யாரும் பார்த்து இல்ல, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரை சொன்னா உடனே ஸலவாத் வாங்கி வருது, நேசிக்கிறோம். கியாமத் நாள் வரைக்கும் நேசிக்கப்படக்கூடிய ஒரே ஒரு மனிதர், ஒரே ஒரு தலைவர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாத்திரம் தான். அது மட்டுமல்ல, மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒருத்தருடைய கிதாபுக்கு இது நேரம் பேத்து கொண்டு சுருக்கமா சொல்லிட்டு போறேன். மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடியவர் தி 100 உலகத்துல வரலாறுலே சாதித்த மனிதர்கள். இவர் ஒரு கிறிஸ்டியன், அமெரிக்காவை சேர்ந்தவர். இவர் ஒரு புத்தகத்தை தயாரிக்கிறார், 100 மனிதர்கள், நல்ல மனிதர்கள் என்ற 100 பேரை கொண்டு வந்திருக்கிறாரு. அதுல முதலாவது அவரை சாய்ஸ் பண்ணினது எங்கட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. நெட்லைக்கு அந்த கிதாபு நிறைய பேர் விமர்சனம் செஞ்சாங்க. ஒரு கிறிஸ்துவராக இருந்து ஒரு முஸ்லிம் மத தலைவரை நீங்க எப்படி சாய்ஸ் பண்ணினீங்க? சொன்னாங்க, உலகத்திலே தோன்றின மத தலைவர்கள்ல தீனையும் துன்யாவையும் கம்ப்ளீட் பண்ணின ஒரே ஒரு மத தலைவர் அவர் மட்டும்தான். தீன் துன்யா ரெண்டும் கம்ப்ளீட். இத மாதிரி மத தலைவர் உலகத்துல தோன்றல் என்று அவரு திட்டவட்டமாக அந்த கிதாபுல பேசுறாரு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதா தீன் பிர்ரஜுலில் ஃபாஜிர். அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த தீன் அல்லாஹ் கெட்ட மனிதர்களை கொண்டு உறுதிப்படுத்துவார், கெட்டவர்களை கொண்டு. சுப்ஹானல்லாஹ். அதனால உலகத்துல நேசிக்கப்படக்கூடிய இன்னும் நிறைய பேர், நெப்போலியன் எடுத்துக்கொண்டா, வில்லியம் மோர், இப்படி நிறைய அதாவது அறிஞர்கள், அந்நிய மதத்தவர்கள் கூட அதாவது இன்றைக்கு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் நாங்க நாளுக்கு நாள் கேள்விப்பட்டிருக்கிறோம். யார் புகழ்ந்தாலும், யார் என்ன சொன்னாலும் ரப்புடைய புகழுக்கு நிகராகாது. அல்லாஹ் புகழ்றான். எப்படி? நான் ஆரம்பத்தில் ஓதின வசனம், ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா வதாஇயன் இலல்லாஹி பிஇذنஹி வசிராஜம் முனீரா. யார பார்த்து சொல்றான்? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிராஜம் முனீரா. சிராஜம் முனீரான்னா என்ன? ரெண்டுமே வெளிச்சம். சிராஜ்னா விளக்கு, அதுவும் வெளிச்சம். முனீர் என்றாலும் வெளிச்சம். மிலான் சகோதரர்களே, எப்படி வர்ணனை என்று பாருங்க. யாருக்கும் வர்ணிக்கல, அல்லாஹ்வை தவிர
எப்படி சிராஜ முனீரா? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சூரியனை பத்தி சொல்லக்கொள்ள சிராஜன் வஹாஜா, சூரியனுடைய ஒளி சிராஜ், சந்திரனுடைய ஒளி முனீரன். இந்த ரெண்டு ஒளியையும் சேர்த்து சொல்லப்பட்டவர்கள் தான் நீங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு ஒளியும், சூரியன் சந்திரன் ரெண்டு ஒளியும் கலக்கப்பட்டவர்கள் தான் நீங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரப்புடைய வர்ணனைக்கு யாருக்கும் வர்ணிக்க முடியாது. அதனால் அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த நுபுவத்துடைய பரக்கத் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா எங்களையும் இந்த உம்மத்தில் ஆக்கியிருக்கிறான். நாங்கள் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலிமாவுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த நுபுவத்துடைய இன்னொரு பரக்கத்தா என்ன தெரியுமா? அதே வம்சா வழியில வந்த, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியில, ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஆலிமு குரைஷின், ஏன வம்சா வழியில ஒரு ஆலிம் தோன்றுவாரு, யம்லஉல் அர்த இல்மன், முழு பூமிக்கு அவரால இல்மு பரத்தப்படும், நிரப்பப்படும். சுப்ஹானல்லாஹ். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கும் இடையில 10 பேர் இருக்கிறாங்க. அவங்களோட வம்சா வழியில வந்தவங்க. இந்த இமாம் கூட, நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, இன்றைய முழு இலங்கையில கூட பின்பற்ற முழு உலகத்திலேயும் இமாம் ஷாஃபி என்ற யாருக்கும் தெரியாம இருக்காது. இன்றைக்கு இலங்கையில இந்த பள்ளி வாயில்ல நாங்க பின்பற்றக்கூடிய இமாமுடைய அந்த மதஹபுடைய இமாம் தான் இமாம்னா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறந்தது ஹிஜ்ரி 150 எங்க பிறந்தாங்க? கஸால பிறந்தாங்க. என்ன இன்றைக்கு ஓர் நடக்குது தானே, அங்கதான் பிறந்தாங்க. தெளிவாக சொல்றாங்க, கஸால பிறந்தவங்க எகிப்து நாட்டுல மௌத்தா போறாங்க ஹிஜ்ரி 204. நாங்கள் அந்த இடத்த போய்த்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் உடைய ஜியாரத் செஞ்சிக்கிறோம். அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம். அதில் சைட்ல இந்த ஹதீஸ் எழுதப்பட்டிருக்குது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அந்த பூமியில ஈண்டெடுத்த அந்த இமாம், நுபுவத்துடைய பரக்கத், அந்த இமாமுடைய அந்த மதுஹபை நாங்கள் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அவர்கள் மூலமாக முழு உலகத்துக்கும் இல்ம் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். ஆனாலும் அந்த பூமி இல்மு கிடைச்சிக்கு, ஆனால் அந்த பூமி நாசமாக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் பழைய கஸாவை உருவாக்குறேன்டா. போன வருஷம் ரபீஉல் அவ்வல் மாதம் 23வது பொறையில ஆரம்பிச்ச இந்த போர் இன்றைக்கும் ரபீஉல் அவ்வல் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாகுது. அந்த போர் ஒரு முடிவுக்கு வரல. இதுவரைக்கும் ஷஹீதானவர்கள் 43,000 சொச்சம் பேரை தாண்டிட்டு, அதில் சிறுவர்களுடைய எண்ணிக்கை 18,000 பேரையும் தாண்டிட்டு. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, என்ன கவலையான விஷயம் என்று சொன்னா, அதாவது கிட்டத்தட்ட அதில் காயப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அது அந்த போரில், நான் இதை சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கொள்கிறேன். அதாவது ஒரு 5 நிமிஷம். அதாவது ஏன் சொல்கிறேன்டா, ரபீஉல் அவ்வல் மாதம் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு கேட்குறோம் இல்லையா? இந்த ரபீஉல் அவ்வல்லேருந்து ஆரம்பித்தது, நோன்பு வந்துச்சு, ஹஜ்ஜி வந்துச்சு, மற்றொரு ரபீஉல் அவ்வல் வந்தும் மக்கள் கூட ரபீஉல் அவ்வலில் இருந்த 44,000 பேர் இன்றைக்கு கபருக்கு கீழால் வைக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் 10,000க்கு மேற்பட்டவங்க இஸ்ரேலுடைய சிறையில் வதைக்கப்படுறாங்க. என்கிட்ட சம்பூர்ணமான அந்த டாக்குமெண்ட் இருக்குது. அதை பார்த்துன்னு சொன்ன உண்மையில் முன்னைய காலங்கள மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இயலாது, நிறைய அந்த பிக்சர்ஸ் பார்க்க இயலா. உண்மையில் மனசால் அதை பார்க்க முடியாத ஒரு நிலைமை. என்ன கவலையான ஒரு விஷயம் என்னென்னு சொன்ன மேலான ஊர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதாவது அந்த காயப்பட்டவர்கள் 94,000 பேர் இருக்கிறாங்க. காயப்பட்டவங்க ஓரால. இந்த கவலையான விஷயம், கிட்டத்தட்ட 11,000 பேருக்கு 2 காலும் இல்லை. 11,000 பேர். அதுலேயும் கவலையான விஷயம் என்னென்றா, 11,000 பேரில் 7 வயசுக்கு கீழே இதை மாதிரி சின்ன பிள்ளை இல்லை, 4,000 பேருக்கு 2 காலும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். நாங்கள் அவர்களுக்காக துவா செய்வோம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உண்மையில் அல்லாஹ்வையும் ரசூலையும் உண்மையாக நேசிக்கக்கூடியவங்க. அவங்க பாருங்க, தீன உடல்ல ஷஹாதத்தை எதிர்பார்க்குறாங்க. உண்மையாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேசிக்கிறாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, போன மாதம் கூட 10ஆம் திகதி, அதாவது நான் அந்த இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வந்திருக்கிறேன். அதாவது 10ஆம் திகதி சனிக்கிழமை 2ஆம் வாரம், கிட்டத்தட்ட அதாவது ஸ்ரீலங்கா நேரப்படி 8:30க்கும் கஸால தாபிஈன் என்ற ஒரு மதரசா, ஹிஃபுஸ் மதரசா, அந்த போருடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஹாஃபிஸ் ஒன்று ஷஹீதானான். நான் இன்னைக்கு முன்னால் சொல்லியிருப்பேன். உசாமா முஹம்மது அல் அலீலி 6 வயசும்
3 மாசமும். இவன் இந்த சாதனை நின்றா ஷஹீதாகக்கூடிய நேரத்தில் முழு குர்ஆனை மனனம் செஞ்சிருந்தான். சுபஹானல்லாஹ். 6 வயசு 3 மாசம் முழு குர்ஆனையும் மனனம் செய்த ஒரு ஹாஃபிஸ் ஷஹீத். இதே மதரசாவோட ஒரு ஜும்மா பள்ளி இருக்குது. போன மாதம் 10ஆம் திகதி சனிக்கிழமை 100கணக்கானவங்க சுபோ தொழுகிறாங்க. தொழக்கூடிய நேரத்தில் ஒரு மிசைல் வான்வழி தாக்குதலால் தாக்கப்பட்டு இந்த பள்ளி வாசல்ல சுபோவுடைய நேரத்தில் சுஜூத்லேயே எல்லாம் ஷஹீதாகிறாங்க. கவலையான விஷயம் என்னென்றா அன்பான சகோதரர்களே, அந்த மிசைல் தாக்கப்பட்டதன் பின்னால் மற்ற மக்கள் எல்லாம் ஓடுறாங்க அந்த பள்ளி வாயிலை நோக்கி. வீடியோ பார்த்திப்பீங்க, பார்க்க முடியாது. என்ன கவலையான விஷயம் என்னென்றா 100 பேரில் ஒத்தருட ஃபுல் பொடி கூட கிடைக்கல. அவ்வளோ கொடூரமாக தாக்கப்பட்டுச்சு. என்ன செஞ்சாங்கண்டா ஒவ்வொரு அதாவது எல்லாம் கலந்து ஷஹீதா வைக்கிறாங்க. எல்லாத்தையும் அள்ளி அள்ளி ஒவ்வொரு பேக்கில் போட்டு இந்த பேக்கில் பிக்சர்ஸ். ஒரு பேக் 70 கிலோ ஷஹீதானவர்களுடைய உடம்புடைய பாகங்கள். சுபஹானல்லாஹ். நீங்களும் பார்த்திப்பீங்க இல்லையா? ஷஹீதானவர்களுடைய உடம்புடைய பாகங்கள் ஒவ்வொரு பேக்லையும் 70 கிலோவாக வைக்கப்பட்டிருக்குது. ஷஹீத் என்று யாருடைய உடம்பென்று தெரியாதனால இதில் ஷஹீத் என்று எழுதப்பட்டிருக்குது. அன்பான இஸ்லாம் யோரோகளே, அப்படியான அந்த பூமி எங்களுக்கு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை ஈண்டெடுத்த அந்த பூமி இன்றைக்கும் நிச்சயமாக அந்த மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனால தன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் ஃபித்னாக்கள் தோன்றக்கூடிய நேரத்தில் ஷாம் வாசிகள்கிட்ட ஈமான் நீக்குமென்னு சொன்னாங்க. உண்மையில் ஈமான ஷஹாதத்தை எதிர்பார்க்குறாங்க. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை இன்ஷா அல்லாஹ் சொல்லி முடிச்சு கொள்கிறேன். போன மாதம் கூட ஷஹீதான நேரத்தில் ஒரு தாய் தன்னுடைய மகன் விளையாட போய்க்கிறாரு. விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தாயும் பக்கத்தில் தான் நீக்கிறா. மிசைலால் தாக்கப்பட்ட நேரத்தில் அதுக்கு பின்னால் தாய்க்கு என்ன நடந்துட்டு தெரியா? கண்ணை திறந்து பார்க்குறா, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்காக வைக்கப்பட்டிருக்குது. கண்ணை முழிக்கிறா. முழிச்சு பார்த்த உடனே கேட்குறா, என்ன மகன் விளையாடி கொண்டிருந்தாரு, அவர் எங்கே என்று சொல்லி அந்த மகனை கஃபன் செஞ்சு அந்த தாய்க்கு காட்டப்படுது. சுப்ஹானல்லாஹ். கஃபனோட அந்த தாய் சொல்ற, எனக்கு கெட்டி பிடிக்க கூட எல்லாம் மேய்க்குது மகனை. ஏன் அந்த அளவுக்கு அந்த தாயும் அல்லாஹ் தஆலா உயிரை காப்பாற்றினான். ஆனாலும் அந்த தாய் ஷஹீதாகல் அந்த இடத்துல என்னாலும் உடம்புல பல காயங்கள். அந்த தாய் சொல்றா, அன்றைய இரவு நான் ஒரு கனவுண்டு கண்ணன். அந்த கனவுல எப்படி என் மகன் ஷஹீதாக முன்னால விளையாடி கொண்டிருந்தானோ அதை மாதிரி விளையாடி கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். விளையாடுறத கண்ணன் கண்ட உடனே என்ன மகனே என்று சொல்லி அந்த மகனை பிடிக்கிறதுக்கு பின்னால போறேன். தாலியா உம்மி மாய், என்னையோட ஓடி வா என்று சொல்லி என்ன மகன் சொல்றான். மகனோடு ஓடிக்கொண்டு போறேன். ஒரு இடத்துக்கு போகணுன்னு அதுக்கு மேல் எனக்கு போவேலாமைக்கு மகன் ஒரு அழகான ஒரு பசுமையான ஒரு இடத்துள்ளுக்க பூந்தான். மகனை காணல, எனக்கும் க்ராஸ் பண்ணலாமைக்கு. இந்த நேரத்தில் மகன் தலையை போட்டு கேட்டான், உம்மாவே உனக்கு இப்போ என்னையோட சேரையலா? இன்னும் சில நாட்களுக்கு நான் இப்போ சுவர்க்கத்தில் விளையாடி கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான மக்களுக்காக நாங்களும் துவா செய்வோம். ரபியுல் அவ்வல் வந்திருக்குது. அதே போல் நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் இப்படி ஒரு வருஷமாக நடக்கக்கூடியது. அந்த மக்களுக்காக எங்களையால் ஏன்ற துவாக்கள் செய்வோம். உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம்தான், ஏழுமென்னு சொன்னால் அந்த மக்களுக்காக ஏழுமெண்டா உங்களுக்கு துவா செய்யுங்க, மக்களுக்காக சதக்கா கொடுங்க. அந்த மக்களை நினைச்சு நாங்களும் எங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்வானாக. ஒரு புனிதமான ஒரு மாதம், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்திருந்த மாதம். மாதத்தையும் கடந்து இருக்கிறோம். ஆனால் இன்னமும் யுத்தம் முடியலை. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவர்களை கியாமத் நாளில், அதாவது நுபுவத் என்றதை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நபித்துவம் என்றதே பரக்கத். நாங்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஏன்னா 17 தடவை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் நேர்வழியை கேட்கறது வாஜிப். நேர்வழியை கேட்கறது 17 தடவை. சிராத்தல்லதீன நம் தலைமை, யாருக்கு நீ நேர்வழி கொடுத்தியோ அப்படியான பாதை. அதில் 4 கூட்டர் குர்ஆனே சொல்லுது. ஒன்று நபிமார்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள். நிச்சயமாக நாங்களும் அல்லாஹ்வின் ரசூலையும் வழிபட்டா அந்த பலஸ்தீன அந்த ஷுஹதாக்களோடையும் நிச்சயமாக நாங்களும் நபிமார்களோடு எழுப்பாட்டப்படுவோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்க, பிரயோசனம் அடையுங்க. இப்படியான விஷயங்கள் மூலமாக எங்களோட வாழ்க்கையில்
நிச்சயமாக பயான கேட்டோம் முடிஞ்சோம் என்று ஈக்காம என்னோட வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரணும் என்ற நியத்தோட கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் தாலா என்னோட வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுத்துவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், பெற்றார் உற்றார் உடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். புனிதமான ஒரு மாதத்துல உலகத்துக்கே தலை சிறந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்திறந்த மாதம் ரஹ்மானே. அப்படியான மாதத்துல இந்த பள்ளி வாயலால இந்த ஊர் ஜமாத்தினரால ஒரு பெரிய ஒரு ஏற்பாடு ஒன்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி புகழாரம் அவர்களுடைய வரலாறை படிக்கிறதுக்கு இந்த ஏற்பாடு செஞ்சிருக்கிறார்கள். இந்த ஊர் மக்களுக்கு நீ பரக்க செஞ்சிடியா அல்லாஹ், இந்த மஹல்லா வாசிகளுக்கு பரக்க செஞ்சிடியா அல்லாஹ், இந்த போர்டுக்கு பரக்க செஞ்சிடியா அல்லாஹ், அதே போல் இந்த பள்ளியில் ஊழியம் செய்யக்கூடியவருடைய வாழ்க்கையில் நீ பரக்க செஞ்சிடியா அல்லாஹ். எல்லாமே உனது நீ ஒரு நல்ல நீயத்துக்காக ஒரு இஹ்லாஸாக செய்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு இதை சதக்கா ஜாரியாவாக நன்மையாக செய்தருள்வாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், பெற்றார் உற்றார் ஒருவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், முழு உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். விசேஷமாக கஸாவுடைய மக்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். எம்மை விட அறிந்த ரப்பாக இருக்கிறாயா அல்லாஹ். ஆது கூட்டத்தை அழித்தவனே, சமூத் கூட்டத்தை அழித்தவனே, உனக்கு இதெல்லாம் பெரிய விடயம் கிடையாது ரஹ்மானே. ஈமான் உள்ளவர்கள் யா அல்லாஹ், நாளுக்கு நாள் சிறுவர்கள் கூட ஷஹீதாகிறார்கள் யா அல்லாஹ். சொந்த இடத்தை இழந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். வீடு வாசல் கிடையாது, தொழக்கூடிய நேரத்தில் கூட தாக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ். உன்னை சுஜூத் செய்யக்கூடிய நேரத்தில் கூட கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த சுஹதாக்களுக்கு விமோசனத்தை கொடுத்திரியா அல்லாஹ். அவர்கள் சுவர்க்கவாதியாக ஆக்கிறியா அல்லாஹ். நாளை மறுமை நாளில் அப்படியான நல்லவர்களோட எங்களை எழுப்பாட்டியா அல்லாஹ். எம்மை விட அவர்களுடைய ஈமானை பற்றி நீ அறிந்த ரப்பாக இருக்கிறாயா அல்லாஹ். அவர்களை பார்த்து கூட திருந்தாதவர்கள் ரஹ்மானே, நாங்கள் தொழக்கூட மனசு வராதவர்கள் யா அல்லாஹ், தொழுகையாளிகளாக ஆக்கிறியா அல்லாஹ். அவர்களை பார்த்து எம்முடைய வாழ்க்கையில சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியா அல்லாஹ். இபாதத் செய்யக்கூடிய அடியார்களாக ஆக்கிறியா அல்லாஹ். உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய நாவுகளாக எங்களுடைய நாவுகளை ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய நியத்துகளை கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். அந்த மக்களை பாதுகாத்திடியா அல்லாஹ். நம்மளோட மஸ்ஜிதுகளை பாதுகாத்திடியா அல்லாஹ். இந்த உடைமைகளை பாதுகாத்திடியா அல்லாஹ். இந்த நாட்டில் ஏற்படக்கூடிய நிலைமைகளை நீ அறிந்த ரப்பாக இருக்கிறாயா அல்லாஹ். எல்லாத்தையும் விட மாலிக்குல் முல்க் நீயாக இருக்கிறாயா அல்லாஹ். யார் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருப்பார்களோ அவர்களை நீ சாய்ஸ் பண்ணிடுயா அல்லாஹ். அவர்களை தேர்ந்தெடுத்துடியா அல்லாஹ். முஸ்லிம்களுக்கு எந்த நிலைமைகள் வந்தாலும் யார் வந்தாலும் முஸ்லிம்களுக்கு சாதகமான விஷயங்களை தந்துடியா அல்லாஹ். நாங்கள் செய்யக்கூடிய பாவத்தால் எங்களுடைய வாழ்க்கையில முசீபத்துகளை ஏற்படுத்திடாதே ரஹ்மானே. நீ அன்புள்ளவன் இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ். கயாமத் நாள் எங்களை மன்னிக்கிறதுக்கு 99 இரக்கங்களை வச்சிக்கிறாயா அல்லாஹ். 99 இரக்கங்களை வச்சிக்கிறாயா அல்லாஹ். அந்த மறுமை நாளில் யார் யாரெல்லாம் நரகவாதிகள் என்ற பட்டியலிடுவாயோ அப்படியான கூட்டத்திலிருந்து எங்களை பாதுகாத்துடியா அல்லாஹ். எங்களோட குடும்பத்தை பாதுகாத்துடியா அல்லாஹ். பிள்ளைகளை பாதுகாத்துடியா அல்லாஹ். வாலிப சமூகத்தை பாதுகாத்துடியா அல்லாஹ். எத்தனையோ வாலிபர்கள் பல கெட்ட விடயங்களில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு நேர் வழி கொடுத்துடு ரஹ்மானே. அவர்களுக்கு நேர் வழி கொடுத்துடியா அல்லாஹ். புனிதமான கலிமாவுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறாயா அல்லாஹ். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல நாங்கள் கேட்காம எங்களை சாய்ஸ் பண்ணிக்கிறாயா அல்லாஹ். எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாயா அல்லாஹ். உடைய நிலைமைகளை சீராக்கிறியா அல்லாஹ். இந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக ஆக்கிறியா அல்லாஹ். தொழக்கூடிய அடியார்களாக ஆக்கிறியா அல்லாஹ். இந்த இடத்துல எத்தனையோ பேர் ஒவ்வொரு ஹாஜத்துக்களை வைத்து கையேந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். அனைவருடைய ஹாஜத்துக்களையும் அறிந்த ரப்பாக இருக்கிறாயா அல்லாஹ். அந்த ஹாஜத்துக்களை நிறைவேற்றி கொடுத்துறியா அல்லாஹ். எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைய கபராளிகளாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவருடைய கபறுகளை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாற்றிடியா அல்லாஹ். எத்தனையோ பெற்றோர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். சின்ன வயசுல எங்களை அழகுபடுத்தியவர்கள் யா அல்லாஹ். இன்று அவர்களுக்கு இன்றைய பள்ளி வாயிலுக்கு வர முடியாமல் இருக்குது யா அல்லாஹ். அவரோட நிலைமைகளை நோய்களை சீர்திருத்திடியா அல்லாஹ். எத்தனையோ பேர் கடன் பிரச்சனைகளில் மாட்டிருக்கிறோம் யா அல்லாஹ். கடன் இல்லாத மௌத்த நசீபாக்கிடியா அல்லாஹ். கேவலமான மரணத்தை விட்டும் பாதுகாத்துடியா அல்லாஹ். தொழாத நிலைமையில உயிர்களை எடுத்துடாது ரஹ்மானே. மலக்குமார்களை கொண்டு எங்களுடைய சக்கராத்தை கண்ணியப்படுத்திடியா அல்லாஹ். களிமாவோட உலகை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கிறியா அல்லாஹ். நாங்கள் கேட்க மறந்த அனைத்து நலவுகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் நசீபாக்கிறியா அல்லாஹ். எந்தெந்த நலவுகளை உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் கேட்டாங்களோ அத்துணை நலவுகளையும் எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். எந்தெந்த கெட்ட விடயங்களை விட்டு உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார்களோ அத்துணை கெட்ட விடயங்களை விட்டும் எம் அனைவரையும் பாதுகாத்தருள்வாயாக. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار.
ربنا اغفر لنا ولوالدينا وارحمهما كما ربيانا صغارا وصلى اللهم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.